ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு ஒரு பெரிய டவுட்ஸ் இருக்குது. அது என்னென்னா, ஹைடெக் லேப் வந்து ஈஸியாக, இல்லை ஆதார் ஒர்க் வந்து ஈஸியாக, இல்லை அலுமினி அண்ட் கரியர் கைடன்ஸ் ஒர்க் வந்து ஈஸியாக இருக்குமா? இப்போ ஒரு சில பேருக்கு வந்து இந்த மூணுலையுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்கு. அப்போ நான் வந்து இதை விட்டுட்டு இதுக்கு போகலாமா, இல்லை இதுலேயே இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து டவுட்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக இந்த 3 ஒர்க்கில் நீங்கள் எந்த ஒர்க் எடுத்திங்கனாலும் எதுவுமே ரொம்ப கஷ்டமும் இல்லை, எதுவுமே ரொம்ப ஈஸியுமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் எல்லாத்துலேயுமே வந்து இருக்க தான் செய்யும். இப்போ ஹைடெக் லேப் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹைடெக் லேப்னா இப்போ ஒரு வேளை உங்களுக்கு வந்து மேல்நிலை பள்ளி அது போல் கிடச்சிருக்குன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 1200லேருந்து ஒரு 1500 பிள்ளைங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவ்வளோ பேருடைய டேட்டாஸும் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அதே போல் ஸ்கூலுக்கு ஏதாவது வந்து சர்க்குலர் அது எல்லாமே வருது அப்படின்னா அது எல்லாமே வந்து நீங்கள் தான் பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து அதில் ஏதாவது டீட்டெயில்ஸ் இப்போ வந்து பெனிஃபிஷியரி வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இந்த ஸ்கீமில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வராங்க, எந்தெந்த ஸ்டாண்டர்டு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஆட் பண்ண சொன்னால் நீங்கள் தான் செய்யணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அந்த பஸ் பாஸு இந்த மாதிரி நிறைய விஷயம் எல்லாமே இப்போ ஆன்லைன் கொண்டு வந்ததால் எல்லாத்தையும் நீங்கள் தான் வந்து பண்ணி ஆகணும். அதே போல் ஆதார் ஒர்க் அப்படின்னு எடுக்கிறப்ப சில பேர் வந்து 5 வயசுக்கு அப்புறம் ஆதார் வந்து ஆல்ரெடி வெளியில் போயிட்டு அப்டேட் பண்ணிகிட்ருப்பாங்க. நிறைய பேர் வந்து குழந்தைகள் ஆதாரே தான் வச்சுருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு வந்து நேம் கரெக்ஷன் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து தப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மிஸ்மேட்ச்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை தகுந்த ப்ரூஃப் வச்சு நீங்கள் வந்து அதை சரி பண்ணி கொடுக்கணும். ஸோ இதுவுமே வந்து ஒரு 2-3 ஸ்கூல் வந்து உங்களுக்கு 2-3 இல்லை, இதில் வந்து 50-60 ஸ்கூல்லாம் கூட நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. 100-200 ஸ்கூல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. இது வந்து பெர்மனெண்ட்டாக வந்து இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ஆதாரில் வந்து எல்லா கரெக்ஷனும் வந்து மேக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது இந்த ஒர்க் வந்து கண்டினியூஸாக இருக்குமா என்னன்னு தெரில. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டுக்கு ₹35 வந்து இந்த ஆதார் ஒர்க்கு கிடைக்கும். ஹைடெக் லேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட்டாக 9.7 வந்து டேக் ஹோம் சேலரியாக கிடைக்கும். அதில் வந்து பிஎஃப் வந்து கொஞ்சம் பிடிப்பாங்க. ஸோ இபிஎஃப், பிஎஃப் இதெல்லாமே வந்து அதில் பிடிப்பாங்க. ஏன்னா அது வந்து ₹11,442 வந்து டோட்டல் சேலரி. அதில் 9,700 தான் நீங்கள் கையில் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பிடிச்ச பணத்தை எல்லாம் உங்களுக்கு வட்டியோடு போட்டு தருவாங்க. ஆதார் ஒர்க் அப்படின்னு பார்க்குறப்ப பர் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ₹35. அடுத்தது அலுமினி அண்ட் கரியர் கைடன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பெர் மந்த் 15,000 சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பள்ளிகளில் மட்டும்தான். இது வந்து அதிகமான வேக்கன்சியெல்லாம் இல்லை. ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 2 பேர் விதம் தான் வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஸோ இதில் வந்து அதிகமாக வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்காது. ஃபுல்லாக வந்து நீங்கள் பிள்ளைங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறது தான், டீச்சிங் அது போல் தான் வந்து இருக்கும். அதனால் இது வந்து நார்மல் டீச்சர் ஜாப் மாதிரியே. ஏன்னா இந்த ஒர்க் வந்து ஆல்ரெடி ஸ்கூலில் கோஆர்டினேட்டர்ஸ் அவங்கெல்லாம் வந்து பார்த்துருப்பாங்க. அதை தான் வந்து இப்போ நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அலுமினி அண்ட் கரியர் கைடன்ஸ் எல்லாருக்குமே வந்து கிடைக்காது. பட் கிடச்சா இது வந்து ஆஸ் லைக் டீச்சர் எப்படி வந்து ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மாதிரி ஸ்கூல் அப்படிங்கிறதால நிறைய லீவ் எல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எப்போயாவது தான் வந்து லீவ் கிடைக்கும். மோஸ்ட்லி வந்து அவங்க கரியரையே தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும். இப்போது 11 and 12 அப்படின்னு இருக்காங்கன்னா அவங்க வந்து அடுத்து அவங்க எடுத்துருக்கிற குரூப்பை பொறுத்து அவங்க மெடிசன் போக போகிறாங்களா, இல்லை வந்து இன்ஜினியரிங் லைனில் போக போகிறாங்களா, இல்லை வேறு ஏதாவது லைனில் போக போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கோச்சிங் தான் அங்கே எப்போவுமே கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப எதுவும் சுலபமான ஒர்க் இல்லை. எல்லாத்துலேயுமே வந்து ஒரு விதமான கஷ்டம் இருக்க தான் செய்யும். ஆனால் எனக்கு தோன்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைடெக் லேப் ஒர்க் தான் வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒர்க் மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா வந்து நிறைய டேட்டாஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். இது வந்து ஹையர் செகண்டரி அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்கூல் தான். இதுவே வந்து மிடில் ஸ்கூலு, ஹை ஸ்கூல் அப்படின்னு கிடச்சிதுன்னா அங்கே ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் 2-3 ஸ்கூல் கூட கம்பைன் பண்ணி வந்து கொடுக்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படியும் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க இப்போது. அதே போல் ஹைடெக் லேப் வந்து அவங்கவுங்க பிளாக்ல வந்து கிடைக்காததால் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. அப் அண்ட் டவுன் 50 கிலோமீட்டர் மேலே 100 கிலோமீட்ரு அந்த மாதிரியெல்லாம் கூட வருது. ஸோ கண்டினியூஸாக அவங்க 5 years ஒர்க் பண்ண முடியுமா அப்படிங்கிறதே வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஆதார் ஒர்க் அப்படிங்கிறது நீங்கள் வந்து சூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு வந்து ஒரு 40-35 கார்ட்ஸ் வந்து போட்டால் போதும். அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். ஸோ அதனால் நான் வந்து கட்டாயமாக இந்த ஸ்கூலுக்கு போய் இப்போ போகணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ கார்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து போட்டுக்கலாம். அலுமினி அண்ட் கரியர் கைடன்ஸ் எப்போவுமே வந்து ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். ஆதார் ஒர்க் எல்லா கார்டையும் அப்டேட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து ஒர்க்கு இருக்குமாங்கிறது வந்து டவுட் தான். ஆனால் இருந்தாலும் வந்து ஒவ்வொரு வருஷமும் அட்மிஷன் பிள்ளைங்க வந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ எது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை பார்த்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஹைடெக் லேப் வந்து கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்க மாதிரி வந்து எனக்கு தோணுது. மற்றபடி இது 2மே வந்து நீங்கள் செய்யலாம். அலுமினி அண்ட் கரியர் கைடன்ஸ் சப்போஸ் நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருந்து இருக்கீங்க அப்படின்னா, அன்மேரிடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு கூட வந்து ஒர்க் பண்ணலாம் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி. பட் மேரிடஸ் பிள்ளைங்களாம் இருக்காங்க அப்படின்னா அவங்கள விட்டுட்டு நம்ம போய் அங்கே ஸ்டே பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து 2 ஒர்க்குக்குமே எல்லோரும் வந்து செலக்ட் ஆகிட்டு இருப்பாங்க. ஆதார் அண்ட் ஹைடெக் லேப் அது முடிஞ்சிருச்சு. இப்போ அலுமினி அண்ட் கரியர் கைடன்ஸ் தான் இப்போ வந்து இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ இதில் வந்து தெளிவாக நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.